ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது இருவருக்கும் உருவம் கிடையாது, சொந்த வீடு கிடையாது. அப்போ இவங்க இருவரும் ஜோதிடத்தில் எத்தகைய மாற்றங்களை தருகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அது கணக்கில் அடங்காத மாற்றங்களை தருகிறது. இருவரும் எதிர் எதிர் துருவங்களை சார்ந்தவர். ஒருத்தர் இருக்கிறதுக்கு நேர் 7ல் 180 டிகிரியில் இன்னொருத்தர் இருப்பார். அப்போ இவங்க 2 பேர் எங்க வித்தியாசப்படுறாங்க? ராகு எங்க வித்தியாசப்படுறாரு? கேது எங்க வித்தியாசப்படுறாரு? அப்படின்னா, ராகு சுபகாரியங்கள செய்ய விடாம பிரச்சனை செய்வது ராகு. கேது என்ன பண்ணுவார்ன்னா, சுபகாரியத்த நடத்தி காட்டி பிரச்சனைய செய்யும் கிரகம் தான். ஆக 2மே பிரச்சனைய குடுக்கும். ராகு செய்ய விடாம பிரச்சனைய குடுக்கும். கேது செஞ்சு வச்சு பிரச்சனை குடுக்கும். இதுதான் இவர்கள் இருவருக்கும் உள்ள வித்தியாசம். ராகுவுடைய தீமைகளை குறைக்க மந்தாரை மலர் கொண்டு அர்ச்சிக்கலாம். கேதுவுடைய பிரச்சனைகளை தீர்க்க செவ்வரளி மலர் கொண்டு அர்ச்சிக்கலாம்.